வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சமையலில் முட்டை மசாலா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிருங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிருங்க. எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிருங்க. அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிருங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிருங்க. அதை நல்லா கிண்டி விட்டுக்கிருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு முட்டையை வேக வச்சு இப்படி பாதியாக வெட்டி வச்சுக்கிருங்க. வெட்டி இந்த மாதிரி அந்த மசாலாவில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டையை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிருங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அதுக்காக அதை நல்லா திருப்பி விட்டுக்கிருங்க. இப்போ நல்லா முட்டை கிறிஸ்பி ஆயிடுச்சு. நம்ம முட்டையை பூரா எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் ஒரு பட்டை சேர்த்துக்கிருங்க. 3 கிராம்பு சேர்த்துக்கிருங்க. 3 ஏலக்காய் சேர்த்துக்கிருங்க. சிறிதளவு சோம்பு சேர்த்துக்கிருங்க. அதை லைட்டாக பொரிய விட்டுக்கிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிருங்க. இப்போ ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிருங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிருங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கும் தட்டிக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிருங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிருங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிருங்க. ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில், அதை சேர்த்துக்கிருங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிருங்க. அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிருங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிருங்க. அரை டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கிருங்க. அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிருங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிருங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அரை டீஸ்பூன் சுகர் போட்டுக்கிறங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கிறங்க. அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரை டம்ளர் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கிறங்க. இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். எல்லா முட்டையும் இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்துட்டோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இதையும் ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. திருப்பி விட்டுக்கிறோங்க எல்லா முட்டையும். இப்போ எல்லா முட்டையும் திருப்பி விட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ திருப்பி விட்டாச்சு. இதையும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ முட்டையை நம்ம மறுபடியும் இந்த சைடு திருப்பி விடுங்க எல்லா முட்டையும். இப்போ நல்லா திருப்பி விட்டாச்சு. முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ மிகவும் சுவையான முட்டை மசாலா
ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கிறங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. நன்றி, வணக்கம்.